வணக்கம், இது தமிழா செய்திகள். வெசாக் மற்றும் பொசன் தானசாலைகளின் பதிவு கட்டாயம். நாட்டில் பரவும் மூளைக்காய்ச்சல் குறித்து சுகாதாரத்துறை தீவிர எச்சரிக்கை. நடைபெறவுள்ள வெசாக் மற்றும் பொசன் பண்டிகைகளை முன்னிட்டு தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் தத்தமது பிரதேசத்திற்குரிய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தொற்று நோயியல் பிரிவின் விசேட சமூக மருத்துவ நிபுணர் திலங்க ருவன்பத்திர கோரிக்கை விடுத்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தானசாலை நடத்தப்படும் இடம், ஏற்பாட்டாளர்களின் பெயர்கள், முக்கிய ஒருங்கிணைப்பாளர், முகவரி மற்றும் தொடர்பு எண்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய விவரங்களை ஏற்பாட்டாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் தானசாலைகளை பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான முறையில் நடாத்துவதற்கான அடிப்படை வழிகாட்டல்களை வழங்குவார்கள் என்றும், இந்த வழிகாட்டல்களை தேடி பின்பற்றுவது ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் கூறினார். நாட்டில் தற்போது பரவி வரும் மூளைக்காய்ச்சல் நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முறை தானசாலைகளில் வழமையை விடவும் அதிகளவில் சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மருத்துவர் திலங்க ருவன்பத்திர சுட்டிக்காட்டினார். தானசாலைகளுக்கு உத்தியோகபூர்வ தடை எதுவும் விதிக்கப்படாத போதிலும் இந்த ஆண்டு குளிர்பானங்கள் விநியோகிப்பதை குறைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதற்கு பதிலாக தேநீர், கோப்பி போன்ற மூலிகை பானங்களை வழங்குமாறு ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கொதிக்க வைத்து ஆற வைக்கப்பட்ட நீரை கொண்டு தயாரிக்கப்படும் பானங்கள் மிகவும் பரிந்துரைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நன்றி.